மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. VVD, 80 years of legacy in consumer goods. அஞ்சு நாள் இருந்து தம்பி பிள்ளைகளை கதற கற்பழிச்சிருக்காங்க. அது பெண் மருத்துவர் ஸ்டேஷனில் கொண்டு போய் கற்பழித்த பிள்ளைகள் 18 பேர், அந்த கற்பழிக்கப்பட்டவங்க எல்லாரையும் கொண்டு போய் வச்சுட்டு அவங்க மருத்துவத்துக்காக போகிறாங்க. பிஞ்சு பிள்ளைய 10-15 ஓநாய்கள் கொதர்ன மாதிரி இருக்குது. அதை அந்த அம்மா பார்த்துட்டு சம்திங் ராங், இந்த பிள்ளைக்கு ரொம்ப மோசம் நடந்திருக்குன்னு அந்த அம்மா தான் இந்திய வரலாற்றில் ஒரு 9 பேருக்கு ஆயில் வாங்கி கொடுத்த பெருமை ஒரு பத்திரிகை இருக்குன்னா அது நக்கியது. ஏன்னா அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹேர் கட்லாம் பார்த்தீங்களா ஒட்டை வெட்டி வெளியே வீட்டுக்கு போய் தீபாவளி காட்டுற மாதிரி தானே போய் வந்தாங்க. அப்படி ஸ்க்ரோல் போகுது. அத்தனை பேருக்கும் ஆயில், ஒருத்தனுக்கு 5, ஒருத்தன் 4, ஒருத்தன் 3, 2, 1. பத்திரிகை நடத்தணுமா ஏதோ சோத்தினமா போயிட்டு இருக்கோமா அப்படிலாம் இல்லை. அதாவது இந்த இவனுங்களுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்த இடத்துல நம்ம இல்லாட்டாலும் தண்டனை கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்ததில் நம்ம இருக்கோம்ல. இந்த போதை இருக்குல்ல, எங்களுக்கு இணையாக எவனும் சொல்ல முடியாதுல்ல. நாங்கள் காலர் தூக்கலாம், எவனாவது எங்கள் முன்னாடி சட்டையை காலர் தூக்க சொல்லுங்கள், வெள்ளக்கமாக தராங்க. ஏன்னா எவனுக்கு தைரியம் கிடையாது. IBC தமிழ் வழங்கும் நக்கீரன் கோபால் celebrating 4 decades of fearless journalism. வாச்சாத்தி சம்பவம் அப்படிங்கிறது ஜெய்பீம் படத்துல காவல் நிலையத்தில் நடக்கிற மாதிரி ஒரு காட்சி. அந்த காட்சிப்படுத்தப்பட்ட விஷயத்தை இன்ட்டு 100 போட்டோம்னா கூட வாச்சாத்தியில் நடந்த அந்த கொடுமையை நம்ம ஈக்குவலைஸ் பண்ணிட முடியாது. இதே மாதிரி தான் பொள்ளாச்சியில் நடந்த விஷயம். இப்போ வாச்சாத்தி விவகாரத்தை இப்போ ஒரு 200க்கும் மேற்பட்டவர்கள் ஜெயிலில் இருக்கிறாங்க. அது ஒரு நீண்ட நாட்கள் நடந்த ஒரு வழக்கு. இத்தனைக்கும் அதில் குற்றம் சாட்டப்பட்டவங்க மரணமடையெல்லாம் செஞ்சுருந்தாங்க. அது போக அந்த வழக்கு இப்போ தீர்ப்பாக இருக்கிறது. இது நக்கீரனுடைய பயணம் என்ன? இதில் 1992 தம்பி, ஜூன் 20. அப்போ என் தம்பி ஜெயபிரகாஷ், ஒசூர் ஜெயபிரகாஷ், அவர் அவருக்கு ஒரு அழைப்பு வருது. அண்ணாமலைன்னு ஒரு CPM அப்போ அரூர் MLA, அவர் தான் தொலைபேசியில் சொல்கிறாரு, தம்பி எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, நீங்கள் உடனே கிளம்புங்கண்ணா. அப்போ அவர் ஒசூர்லேருந்து அரூர் வரைக்கும் பஸ்ஸில் வந்துட்டு, அரூர்லேருந்து நீங்கள் வாச்சாத்தி மேலே இன்னொரு சின்ன கிராமம், அங்கே போகணும். சைக்கிள் லோக்கலில் வாடகைக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னேன். அப்போ போனால் அது எப்படி வெளியே வந்துச்சு, எப்படி அண்ணாமலை அந்த லோக்கல் MLAக்கு வந்துச்சுன்னா, நடந்த சம்பவம் 5 நாள் உள்ளேருந்து வீரப்பன் எப்படி அந்த காட்டில் பெண்களை தின்னாங்களோ அதே அளவுக்கு கூட அதனுடைய இதுவும் கூட, அதாவது நீங்கள் அந்த கொடூரம் 5 நாள் இருந்து தம்பி பிள்ளைகளை கதற கற்பழிச்சிருக்காங்க. அது பேஸ் என்னென்னா, அவங்க கட்டை கடத்துறதுக்கு அவங்கள வச்சு கட்டை கடத்துறவன் இருக்கான் இல்லையா, பெரிய கடத்தல்காரன், அவன் இந்த மக்களை கூலிக்கு பயன்படுத்தியிருக்கான். ஒரு கட்டத்தில் நம்ம இது தப்பாயிருச்சு, தப்பாக போகுங்கிறதுனால அவங்க கட்டை கடத்த மாற்றுறாங்க. அதாவது கட்டை வெட்டுறதை, கடத்தலை இவங்க வெட்டி கொடுக்குறது, அதை மறுக்கிறாங்க. வெட்ட முடியுமா முடியாதான்னு காட்டிலா காதியார் சத்தம் போடுறான். சத்தம் போட்டதில் பெருமாளுங்கிறவரை ஒருத்தர் அடிக்கிறாங்க. அடித்த உடனே ஊர் மக்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அடித்ததுனால ஊர் மக்கள் அந்த அடித்தவொடனே கை வச்சிடறாங்க. அதில் ஒருத்தன் ஓடி போய் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணுறான், இந்த மாதிரி அடிக்கிறாங்க. உடனே தம்பி 200 கிட்டத்தட்ட 500-600 பேர் வரான், போலீஸும் காட்டிலாக்கா உள்ளே போந்து ஒரு கிராமத்தை அதாவது சிக்கனவங்களை பூரா அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி பெண்களை 18 பேரை ஒரே இடத்துல கொண்டு போய் கற்பழிக்கிறாங்க. ஒரு 200-300 பேரை ஸ்டேஷனில் கொண்டு வைக்கிறாங்க. அதில் ஒரு 15 வயசு பிள்ளை இருக்குது. அதை விட ஒருத்தன் எல்லாரும் இவங்களுடைய தேடுதல் வேட்டைக்கு பயந்து காட்டில் ஒளிகிறாங்க. 5 பேர் மாத்திரம் உள்ளே இருக்கான், 5 பொம்பளையோடு சேர்ந்து. இந்த மொத்த பேருக்கு இவங்க தான் சமைச்சு தராங்க. சமைச்சு கொடுத்தவனையும் அவன் விடையும் நொறுக்கிறாங்க. 2வது கோழி ஆடு எல்லாத்தையும் அங்கே அவங்க 5 நாள் சமையலுக்கு அதையே பயன்படுத்திக்கிறாங்க. இந்த இதை வருஷப்படுத்துறதுக்கு, அந்த துன்பத்தை வருஷப்படுத்துறதுக்கு அது 2 பக்கம் வேணும். பெருமாள்னு ஒரு ஊர் தலைவர், அவர் ஏன்னு கேட்டார். அதுக்காகவே அவரை ஸ்டேஷனில் வர வச்சு அவரை உடையெல்லாம் களைய வச்சு, அவர் ஊர் தலைவர், பெண்களை விளக்கமாற்ற வச்சு அடிக்க சொல்கிறாங்க. அவங்க அடிக்க மறுக்கிறாங்க. ஏன்னா ஊர் தலைவர் அடிக்க மாட்டேங்கிறான். அதுலேருந்து ஒரு பிள்ளையை கொண்டு போய் கண்ணுக்கு முன்னாடி கற்பழிக்கிறாங்க. வேறு வழி இல்லை. மறுபடியும் அவங்க
நிர்வாணப்படுத்தி அடிக்கிறாங்க. இது இந்த வக்கரம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 250 பேர் உள்ளே இருக்கான், இருந்தவங்கள பாதி பேர் செத்து போயிட்டான், ஐயோ பாவம் அப்படிங்கிறாங்கல்ல. இதெல்லாம் கொடுமை நடத்தும்போது இந்த பாவம்னு சொல்கிற நாய்கள்லாம் எங்கே இருந்தான்னு தெரியாது. ஒரு மருத்துவர், அது பெண் மருத்துவர், இவங்க வந்து அந்த என்னது ஸ்டேஷனில் கொண்டு போய் கற்பழித்த பிள்ளைகள் 18 பேர், அந்த கற்பழிக்கப்பட்டவங்க எல்லாரையும் கொண்டு போய் வச்சுட்டு அவங்க மருத்துவத்துக்காக போகிறாங்க. பிஞ்சு பிள்ளைய 10-15 ஓநாய்கள் வந்து கொதறின மாதிரி இருக்குது. அதை அந்த அம்மா பார்த்துட்டு சம்திங் ராங், இந்த பிள்ளைக்கு ரொம்ப மோசம் நடந்திருக்குன்னு அந்த அம்மா தான் லோக்கல் எம்எல்ஏட்ட சொல்லுது. அதுக்கப்புறம் தான் எங்கள் ஜெயபிரகாஷ் வந்து தான் இந்த ஸ்டோரி பூரா நாங்கள் எடுத்து அப்போ 92 ஜூன் 25 30 அந்த இதெல்லாம் நம்ம வெளியிடுறோம். அதுக்கப்புறம் தான் இஷ்யூ பெருசாச்சு. இன்றைக்கி ஒரு பத்திரிக்கை, ஒரு வாட்சாத்திங்கிற ஒரு விஷயம், அதை வெளியே கொண்டு வந்தோம். இன்றைக்கி ஒரு 252 பேரை இவ்வளோ பேரும் உள்ளே இருக்கான். அது பெருமையான விஷயம்னாலும், ஆனால் அந்த கொடுமை இன்றைக்கி வரைக்கும் அந்த 18 பேரும் இன்னமும் இருக்காங்க. அந்த 18 பேருக்கு நேர்ந்தது இருக்குல்ல, அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒத்தனம் தான் இந்த 252 பேர் ஜெயிலில் இருக்கிறது. இதே மாதிரியான ஒரு விஷயம் அதிலிருந்து ஒரு 27 வருஷம் கழித்து நடந்தது வந்து பொள்ளாச்சியில் நடந்தது. அந்த பொள்ளாச்சி விவகாரத்துக்காக நக்கீரன் கொடுத்த விலை அதிகம். நீங்கள் சாட்சியாக சிபிசிஐடியில் ஆஜரானதும் சிபிஐயில் ஆஜரானதும் இப்போ வரைக்கும் வழக்குகள் போய்கிட்டு இருக்கு. இன்னும் அந்த விஷயத்தில் நக்கீரன் ஏன் ஸ்ட்ராங்காக நிற்கிது? இந்திய வரலாற்றில் ஒரு 9 பேருக்கு ஆயுள் வாங்கி கொடுத்த பெருமை ஒரு பத்திரிகை இருக்குன்னா அது நக்கீரன் தான். ஏன்னா அந்த சிடி அந்த நாங்கள் வெளியிட்ட சிடி இருக்குல்ல, அது எல்லாமே நீங்கள் மறைக்கப்பட்டது தானே பார்ப்பீங்க. நானும் என் தம்பியும் தான் பார்த்தோம். அது வந்த உடனே பார்த்தோம். 2 பேருமே தூங்கலை. காலையிலேயும் சீக்கிரம் வந்துட்டோம். என்னென்ன இது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது. அப்போ தான் என் தம்பி அருள் தான் அதான் கோயம்புத்தூர் ரிப்போர்ட்ரு. அப்போது இதுக்கு பின்னாடி யாரோ இருக்கான், பெரிய ஆள் இருக்கான், என்னென்னு கண்டுபிடிங்க. அது சம்மந்தப்பட்டவர் ஃபோன் பண்ணுறாங்க, அவன் மிரட்டுறான். அவன் மிரட்டுறதுக்குள்ளே அதுக்கு அடுத்து லோக்கல் எஸ்பி சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட பிள்ளைய பேரை சொல்கிறான். அப்புறமேல எவனாவது போட்டால் கொண்டு வாங்குறான். அந்த பக்கம் கலெக்டர் விரட்டுறான். புரியுதா? அப்போது நீங்கள் ஒரு விஷயம் தன்மைங்கிறது, அந்த வீரியம் நமக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது பெரிய லெவலில் தப்பு பண்ணுறாங்க, இது எங்கே நம்ம தொற்றுவோன்னு பயப்படுறாங்க. அதானே? அது நம்ம தொடர்ந்து கைதானதில் கொஞ்சம் பேர் நம்ம வெளிக்கொண்ட ஆட்களாக இருப்பான். அந்த 9 பேரில் கைதானதில் கொஞ்சம் பேர் நம்ம வெளிக்கொண்டு வந்த ஆளாக இருப்போம். எல்லாருமே மறந்த ஒரு விஷயம். 13ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க. பதைக்குது. ஏதோ நம்ம பரீட்சை எழுதி பாஸுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு. அப்போ வந்து தம்பி அரவிந்த் நம்ம முதல்ல பொள்ளாச்சி பாருங்கண்ணே. அதுக்கடையில் நாயந்தர்னு ஒரு தம்பி, அவரை நீங்களும் போயிருங்க, அரவிந்த் இங்கே வர சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி நாயந்தர் மறுபடியும் பொள்ளாச்சி போக சொல்கிறேன். ஏன்னா அது முன்னாடி பார்த்துருந்தோம். அதுக்கு முன்னாடி பிரகாஷ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தா. அப்படி அதுக்கப்புறம் நாயந்திரன் ஃபாலோ பண்ணுறாரு. முதல்ல அருள் ஃபாலோ பண்ணார். இது என்னென்னா, ஒரு விஷயத்தை தொடர்ந்து இத்தனை ரிப்போர்ட்டு ஃபாலோ பண்ணுறது இருக்குல்ல, ஒரு செய்தியை ஒரு ரிப்போர்ட்டை தான் ஃபாலோ பண்ணுறது இல்லை. எங்களுக்கு இந்த விஷயத்தில் ஒரு தீர்வு வேணும்னா அது தொடர்ந்து நம்ம வந்து அது பின்னாடி போய்கிட்டே இருப்போம். 10:30 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது, அண்ணா என்ன தம்பி ஏதாவது பல்ஸ் தெரியுதா, எப்படி எல்லோரும் ரிலீஸ் ஆகிடுவாங்களா? ஏன்னா அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹேர் கட்லாம் பார்த்தீங்களா, ஒட்டை வெட்டி வெளியே வீட்டுக்கு போய் நீங்கள் வந்து தீபாவளி காட்டுற மாதிரி தானே வந்தாங்க. அப்போ இல்லைண்ணே, ஒரு 2 பேர் மாத்திரம் ஆயில் கிடைக்கும், மற்றவன் ரிலீஸ் ஆயிடுவான்னு சொல்கிறாங்க. சரி தம்பி. அவங்க வந்து 10:30 மணிக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி உங்கள் மேல் சாட்டப்பட்டுள்ள குற்றங்கள் அனைவரும் நிரூபிக்கப்பட்டன, நீங்கள் அனைவரும் குற்றவாளிகள், ஏதேனும் சொல்ல வந்தால் சொல்லுங்கள். முதல்ல சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு ஒரு 9 பேரும் குற்றவாளி. அதுக்கடுத்து 12 மணிக்கு விரிவான தீர்ப்பு. 12 மணிக்கு என்ன சொல்ல போகிறாங்க? 12 ஆச்சு, 12:40 ஆச்சு, அப்படி ஸ்க்ரோல் போகுது. அத்தனை பேருக்கும் ஆயில். ஒருத்தனுக்கு 5, ஒருத்தன் 4, ஒருத்தன் 3, 2, 1. வாழ்க்கையில் அதாவது பத்திரிக்கை நடத்தணுமா, ஏதோ சோத்தினமா போயிட்டு இருக்கோமா அப்படிலாம் இல்லை. அதாவது இவனுங்களுக்கெல்லாம் தண்டனை வாங்கி நம்ம கொடுத்த இடத்துல நம்ம இல்லாட்டாலும் தண்டனை கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்ததில் நம்ம இருக்கோம்ல. இது இந்த போதை இருக்குல்ல, இது எனக்கு இங்கே நக்கீரன் குடும்பத்துக்கு அன்றைக்கி வந்து அந்த சந்தோஷம் இருக்கா எல்லாருமே பாருங்கள் நெஞ்சு நிமித்து நிற்போம். ஏன்னா எங்களுக்கு இணையாக எவனும் சொல்ல முடியாதுல்ல.
நீ வந்து எவனையாவது சட்டையை நாங்கள் காலர் தூக்கலாம், எவனாவது எங்கள் முன்னாடி சட்டையை காலர் தூக்க சொல்லுங்கள், வெள்ளக்கமாக தான் அடிப்போம். ஏன்னா எவனுக்கு தைரியம் கிடையாது. ஆனால் அதுக்கு பிறகு நேற்று கூட ஒரு ஷூட்டு ஐவிசி வேலை இருக்குது, நக்கீரன் கோபால் அண்டு 10 others அப்படின்னு ஒரு ஷூட்டு வேறு இதுக்கு தான். அதனால் ரொம்ப உள்ளே போகல. ஏன்னா ஆனால் இப்பயும் சொல்கிறேன், விட மாட்டோம், தப்பு செய்கிறவனை விட மாட்டோம். ஒரு இறுதி பகுதிக்கு வந்துட்டோன்னே, அடுத்த தலைமுறை ஊடகவியலாளர்களுக்கு நக்கீரன் கோபால் சொல்ல நினைக்கிறதுனா என்ன சொல்லுவார்? ஏன்னா நான் அந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்தப்பவே விழுதுகள் வந்து வேற கொண்டாடுது அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். அடுத்த தலைமுறை ஊடகவியலாளர்களுக்கு நக்கீரன் கோபால் சொல்ல விரும்புனா என்ன சொல்ல விரும்புவார்? தம்பி, இப்போ எல்லோரும் இந்த செல்ஃபோனுங்கிற சனியை வந்த பிறகு எல்லாருமே பத்திரிகையாளன் ஆகிட்டான், எல்லாருமே வீடியோ நடத்துகிறான், டிவி நடத்துகிறான், நீங்கள் எல்லாருமே செய்தியாளன் ஆகிட்டான். இவங்களுக்கு சொல்லிலாம் புரிய வைக்கிறது இல்லை. இது இப்போ இந்த நீங்கள் நம்ம இவ்வளோ நாள் நானும் என் தம்பி பிரகாஷ் லெனின்னு எல்லாருமே பேசுனது, எப்போ நாங்கள் இவ்வளோ கடந்து வந்திருக்கோம், ஐயா இவ்வளோ செஞ்சுருக்கோம், நீங்கள் எது பார்த்துங்க. இதில் போய் நான் பாடம்லாம் கொடுத்தேன், பெரிய வென்று இவர் பாடம் நடத்த வந்துட்டாருமா, புரிதா அவங்களுக்கு? நம்மகிட்ட இருந்து எடுத்துக்கிற வேண்டியதை இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் ஓயலை. 38 வருஷம் ஆச்சு நக்கீரன் ஆரம்பிச்சோம், 38வது வருஷம் போகுது. நக்கீரன் குடும்பத்தில் நிறைய பேர் வந்தும் போயிருக்காங்க, ஆனால் நக்கீரன் அப்படியே நிற்கிது இன்றைக்கி வரைக்கும். நீங்கள் இப்போ என்ன லைம்லைட்டு யூடியூப்பா, நாங்கள் தான் நிற்போம், ஆன்லைனாக நாங்கள் தான் நிற்போம், இன்றைக்கும் பத்திரிகையில் நிற்கிறோம். அப்போது ஜெயிச்சிட்டோன்னு இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் நினைக்கல, இது வரைக்கும் சத்தியமாக நினைக்கல நாங்கள் ஜெயிச்சிட்டோம். அந்த கர்வமோ அந்த மண்டக்கர்வமோ எதுவும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கும் கைவண்டியில் தான் சோறு அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கும். இன்றைக்கும் நம்மளை விட வேறு யாரும் முந்தி போயிடக்கூடாதுன்னு தெளிவாக இருக்கும். நம்மளை விட வேறு யாரும் இந்த உயரத்தை தொற்றக்கூடாதுங்கிறதையும் நாங்கள் தெளிவாக இருக்கோம். ஆனால் அப்போது இதுக்கு வந்து உட்காந்த இடத்துல டேபிள் ஜேர்னலிசம் பண்ணால் வராது. இந்த டேபிள் ஜேர்னலிசம்லாம் அதெல்லாம் ஒரு அது அந்த காலத்தில் இருந்தது. அது இப்போ இந்த ட்விட்டரு இந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து அது ஒரு பக்கம், அது அந்த ஜேர்னலிஸ்டுக்குள்ளே வரல. நாங்கள் தொட்ட நாங்கள் எங்களால் கிடைச்ச தீர்வுகள் இருக்குல்ல, அது வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு. நான் இப்போ என் தம்பி லெனின் சொன்ன பிறகு தான் அந்த இதை யோசித்தேன். இந்த 2 மீட்டிங் சொன்னாங்கல்ல, ஒரு அரசியல் தீர்வையே ஒரு பத்திரிகை கொடுக்க முடியுது அப்படிங்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு பெரிய நிறைவு. அப்போது இந்த எபிசோடை நீங்கள் எத்தனை போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது, இதை அவங்க பார்க்கட்டும், அவங்களாம் முடிவெடுக்கட்டும். நாம் போய் ஏன்னா நம்ம சஜஷன் தான் கொடுக்க முடியும், அறிவுரை கொடுக்குற இடத்துல இல்லை, அவங்க எடுத்துக்குவாங்க. ஆனால் நக்கீரன்னா இதுதான். இப்பயும் நிறைய விஷயங்களை நம்ம சொல்லாத விஷயங்கள் சொல்லியிருப்போம். ஏன்னா இந்த தலைமுறைக்கு தெரில, மறந்துடுறான் அப்படின்னு அவங்களாம் எடுத்துக்குவாங்க. நக்கீரன் கோபாலினுடைய இந்த 43 ஆண்டுகால வரலாறு அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டினுடைய வரலாறோடையும் பின்னி பிணைஞ்சது தான். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் அதுதான். அடுத்த தலைமுறையுடைய வரலாறு இல்லை, நக்கீரனுடைய வரலாறு இல்லை, தமிழ்நாட்டின் வரலாறோட பின்னி பிணைஞ்சது தான். ஸோ இது அடுத்த தலைமுறைக்கான ஆவணப்படுத்துதலாக தான் வந்து இந்த விஷயத்தை நாங்கள் நடத்தியதும். இதில் வந்து நிறைய விஷயங்கள் பேசப்படலை. மக்களுக்கான தீர்வுகள் கொடுத்தது மாதிரியே இந்தியா முழுக்க பத்திரிகையாளர்களுக்கு கருத்து சுதந்திரத்திற்கான ஒரு பெரிய தீர்வையும் வந்து நக்கீரன் தான் பெற்றுக் கொடுத்தது. ராஜகோபாலன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு வழக்கு, ஆட்டோஷங்கர் விவகாரத்தில், அது இன்னைக்கு வரைக்கும் வந்து சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்குது. பாடத்தோட நிறுத்தல தம்பி, உங்கள் மேலே இப்போ ஒரு டிஃபமெண்ட்ரி போட்டால் நாங்கள் வாங்கின சட்டம் அந்த தான் வெளியே வர முடியும். அது பாடத்தோடு நிற்கல. இல்லை, அதான் சொல்கிறேன், பத்திரிகையாளர்களுக்கு இந்தியா முழுக்க இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கான ஒரு பாதுகாப்புக்கான தீர்ப்பையும் நக்கீரன் வாங்கியிருக்கு. இந்த எல்லா விஷயங்களும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படணும், அதுக்கான ஆவணப்படுத்தலாக தான் வந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வடிவமைச்சிருந்தோம். அந்த நோக்கம் வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்றதையும் வந்து நாங்கள் நம்புகிறோம். ஒரு நீண்ட நேரம் வந்து எங்களோட நேரம் செலவழிச்சு நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு ஐபிசி தமிழ் சார்பாக வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Holidays-nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. VVD, 80 years of legacy in consumer goods.